எந்த அரசாங்கமாக, அது திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அரசாங்கம், எந்த அரசாங்கமே காவல்துறை என்னைக்குமே அரசாங்கத்துக்கு ஒரு ஏவல் துறையாக தான் வேலை செய்யும். அதை பாதுகாக்கிற, எஜமானை பாதுகாக்கிற ஒரு காவல் நாய்களாக தான் வந்து தொடர்ச்சியாக அவங்க செயல்படுறாங்க. அதனால் நம்ம இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அவங்க இந்த விஷயத்தை கசிய விடுறாங்க. எந்த ஒரு செய்தியுமே காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை உளவுத்துறைக்கு தெரியாமல் கசிய விடப்படாது. அப்போது இந்த இஷ்யூவை எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து தான் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இந்த செய்தியை வெளியிடுறாங்க. இந்த 4 பிட்டு அந்த முழு செய்தி தொகுப்பை வந்து அவங்க போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதில் உண்மைத்தன்மையை ஆராயலாம். வெறும் கரெக்டாக அந்த 4 பிட்டை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் மத்தியில் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கடா நம்ம சாதி புத்தி வெளியே வந்துடக்கூடாது, இந்த பொண்ணு மேலே மொத்தமாக சார்ஜ் பண்ணிட்டா இதில் இருக்கிற சாதி விஷயம் வந்து வெளியே தெரியாது, அது இது ஒரு சாதி ஆணவ கொலைன்ற பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல தொடர்ச்சியாக, அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக சாதி வெறியர்களே பேசக்கூடிய இது விஷயம் தானே தவிர, உண்மையாகவே கவினுடைய கொலையில் நியாயம் கிடைக்கணும், கவினுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு யாருமே இந்த வாதத்தை எடுத்து வைக்கல. யார் கவின் கொலையை நியாயப்படுத்தி உனக்கு தேவையா, உனக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு, உங்கள் ஜாதியில் பொண்ணு இல்லையான்னு பேசுகிற அதே ஆட்கள் தான் இதையும் பேசுகிறாங்க.